ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்கு முக்கியமான காலையிலே சோறாக்குனா பக்கத்தில் வேலை, மத்தியானம் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இன்னைக்கு சரி மத்தியானம் தானே வருவார், லேட்டாக ஆக்கலாம், எதுக்கு காலையிலே ஆக்கி மத்தியானம் ஆறுன சோறை கொடுக்கணும்னு பார்த்தா, நான் காலையிலே நான் வேலைக்கு போகணும், தூரமாக போகிறேன், மத்தியானம் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. என்னங்க பண்ணுறது? அதான் பார்த்தேன், உப்பு வேணால் கிளறி தரேன், வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. சரி சரி செஞ்சு கொடு அப்படின்னாரு. அதனால் கடையில் போய் ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா கிளறி கொடுத்தாச்சு. தோசைக்கு மாவு அரைக்கணும், இன்னைக்கு மாவு தீர்ந்து போச்சு. அரிசி ஊற வச்சு மாவு அரைக்க போகணும். கீழே அங்கே இருக்கிறது 3வது மடியில் இருக்கிறோம். கீழே வாழை மரம் இருக்குது, அதில் வாழை மரம் சாஞ்சிருச்சான். வீட்டுக்காரக்கா வந்தாங்க, வந்து வெட்டியிருப்பாங்களாட்டுருக்கு. என்னை கூப்பிட்டு ஒரு 10 காய் வாழைக்காயை கூப்பிட்டுட்டு இந்த வாழைத்தண்டும் கொடுத்துட்டு போகிறாங்க. நல்ல பணம்டக்கா, என்ன பண்ணுறது, அதனால் சரி வாங்கிக்கணும்னு வாங்கிக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க, இந்த அக்கா நல்ல டைப்பு, அதனால் கூப்பிட்டு கொடுத்துட்டு போனாங்க. பஜ்ஜி கிச்சி சுட்டுக்குங்க அப்படி. குளிக்கணுங்க, டயர்டாக இருக்குது, என்னன்னே தெரில. அதான் ஆஸ்பத்திரிக்கு அன்னைக்கு போனேங்க, முட்டு வலி அப்படின்ட்டு போனேன்னா, உடம்புல ரத்தமே இல்லைங்க, அதான் உங்களுக்கு உடம்பு இப்படி குண்டாகிட்டே போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா. நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வேறு என்ன ரத்தம் ஊறுறதுக்கு என்ன மேடம் செய்யலாம் அப்படின்னு டாக்டர் அம்மாட்ட கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நல்லா இது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு. ஆட்டில் இது செவுரொட்டின்னு ஒன்று இருக்குது, அது வாங்கி சாப்பிடுங்க. அது வாங்கி வாரத்தில் ஒரு நாள் ஒரு
ஒரு மாதத்தில் ஒரு நாளாக வாங்கி சாப்பிடுங்க. அது ரத்தம் ஊறும், உடம்பு உங்களுக்கு வற்றும். பழைய உடம்பு இல்லை உங்களுக்கு, உடம்பு வேறு குண்டாக்கி போகுது, அதான் முட்டு வலி வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இப்படி இந்த செவ்வரொட்டி வாங்கி சாப்பிட சொல்கிறாங்க, அப்புறம் பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் அரைச்சி குடிங்க, உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு விட்டு சொல்கிறதுக்கு, அந்த செவ்வரொட்டி எப்படி இருக்கும், சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமான்னு கேட்டார். ஆடு எவ்வளோ பெருசு இருக்கோ அதை மாதிரி தான் இருக்கும். சின்ன ஆடாக இருந்தால் சின்ன செவ்வரொட்டியாக இருக்கும், பெரிய ஆடாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு. அப்போ போய் வேலைக்கு போயிட்டு வர சொல்லி கேட்டுட்டு வராரு. கடையில் விலை கேட்டிருக்காரு. விலையை கேட்டுட்டு, அது என்ன இத்தனோண்டு தான் இருக்குமா, 150 ரூபாயா ஒன்று அப்படிங்கிறாரு. அப்போ எப்போ வாங்கி கொடுக்கணுன்னா கொடுங்க, இல்லைன்னா வேண்டான்னா விடுங்க, என்ன சின்னது பெருசு இவ்வளோ விலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் சரி சரி ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம், உனக்கு முடிஞ்சால் வாங்கித்தாரேன் அப்படிங்கிறாரு. நீ வாங்கி தந்தாலும் சரி வாங்கி தராமல் இருந்தாலும் சரிப்பா, இப்போ என்ன நீ சாப்பிட்டு தான் அது சாப்பிட்டு தான் ரத்தம் வரப்போதா, போயிட்டு போகுது இன்னும் என்ன அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஒன்றுமே நான் வாங்கி தரலையா, ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற. மிஞ்சிட்டா பன்னு வாங்கிட்டு வந்து தருவாருங்க, பன்னு தான் வாங்கி தருவார். காய்ச்சக்காரிக்கு பண்ணு வாங்கிட்டு வர மாதிரி பன்னு வாங்கிட்டு வருவார். என்னங்க பண்ணுறது. சரிங்க, குளிக்க போகிறேங்க. குளிச்சுட்டு வீட்டெல்லாம் வேற கூட்டணும், டயர்டாக இருக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த செல்லை நினச்சே பைத்தியம் பிடிச்சிட மாட்டேங்குது. நமக்கு அதில் சப்ஸ்கிரைபும் வரமாட்டேக்கு, வியூவர்ஸும் வரமாட்டேக்கு, டைமும் ஆக மாட்டேக்கு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒன்று 2 காசு நமக்குன்னு வந்தால் நம்ம நினச்சதை ஒன்று வாங்கிக்கலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ண, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்க, வச்சிட்றேன். வேலையை முடிச்சுட்டு அப்புறமா பண்ணுறேன். லைவில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. லைவ் போட்டால் யாருமே பார்க்கவே மாட்டேங்குங்க. எப்போ தான் போடணும், எத்தனை மணிக்கு போடணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு போடுறேன். கமெண்ட் இந்த லைவ் போடுறேன், பாருங்கள், பார்க்குறவங்க பாருங்கள். பாவம் பட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்ன. சரிங்க, சரி வச்சிடுறேங்க.